இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் செல்லுபடியே ஆகாது. உண்மையை உடைத்து சொல்ல போகும் ஜோதிடம். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க போகிறோம். அது என்ன உண்மை அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். உழைப்புக்காகவே பிறந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பவர்கள். அதிகப்படியான உழைப்பை போடக்கூடியவங்க. உழைப்பும் அதனால் ஒரு களைப்பும் அடையக்கூடியவங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா காலபுருஷர்களுக்கு 10வது வீடு மகரம். சனி பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. சர வீடு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. சனி பகவான் பெண் வீடாக இந்த மகரமும், ஆண் வீடாக கும்பமும் இருக்கு. சனி பகவான் ஆட்சியாக அமரக்கூடிய ஒரு இடம். சனி பகவான் முழுமையான குணத்தை பிரதிபலிக்காத ஒரு வீடு இந்த மகர வீடு. அதே மாதிரி கடமையை செய்யும் வீடு, சம்பாத்திய வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு அப்படின்னா இந்த மகர ராசி தான். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதமும், அவிட்டம் 1, 2 பாதமும் இந்த மகர ராசியில் அடங்கும். உழைப்புக்காக பிறந்த ஒரு ராசி லக்னம் அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க. சனி பகவான் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்யக்கூடிய வீடும் இந்த மகர ராசி தான். அதிகமாக உழைப்பு தன்னுடைய கடமையை கரெக்டாக ஆற்றக்கூடிய ராசினாலும் இந்த மகர ராசி தான். அதே நேரத்தில் தன்னுடைய தாய் தந்தை உற்றார் உறவினர்களால் பெரிய அளவுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நன்மை எதுவுமே ஏற்படாது. மனைவி ஸ்தானம், புத்திரஸ்தானம் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒருபடியாவது மேலே வந்திருப்பாங்க. அதே மாதிரி புத்திரர்கள் பிறந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். லக்னத்தில் சனி இருக்கும்போது பொதுவாக இந்த மகர ராசி என்பவர்களுடைய லக்னத்தில் சனி வரும்போது தனி அம்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானுடைய இயல்பு வெளிப்படும். கூடவே ஜாதகருக்கு நிறைய நம்பிக்கை, செயல்திறன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகும். சனி பகவான் லக்னத்தில் ஆட்சியாக இருக்கும்போது சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை, எதுக்கெடுத்தாலும் ஒரு அவநம்பிக்கையாக பேசுறது, தைரியம் குறைச்சலாக பேசுறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஆனால் நம்ம மகரத்துக்கு அது மிகுதியாகவே இருக்கும். உடன் சுப கிரகங்கள் ஏதாவது இருந்தது உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா சிறந்த பலன் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள், சம்பாதியத்தில் கொஞ்சம் இடைஞ்சல்கள், தடைகள் இதெல்லாம் வரும். சதயன் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது சுப பலன், சுப பார்வை, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது சிறப்பு பலனை தருவார். குருவோடைய வீடு என்பதனால குரு வலுப்பெற்று இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். உறவுகள் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா உதவி கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம். மேசத்தில் சனி பகவான் நீச்சமடையக்கூடிய வீடு. பாவி என்னும் முறையில் சனி பகவான் கேத்திரத்தில் அமரும்போது உங்களுக்கு வலிமை தரும். செவ்வாய் வலுவற்ற நிலையில் இருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்னா தொழில் நல்லா அமையும். மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும். சரி, இதெல்லாம் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை இந்த மகர ராசி என்பவர்கிட்ட செல்லுபடியே ஆகாது அப்படின்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் இவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு யாரையும் டக்குன்னு நம்ப மாட்டாங்க. பல விதத்தில் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்பக்கூடியவங்கள அந்த மகர ராசி என்பவர்கள் இருப்பாங்க. சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால நீதி நேர்மையை எல்லா இடத்திலும் தவறாமல் கடைபிடிப்பாங்க. எங்கேயாவது ஒரு நீதிக்கு புறம்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டு இவங்க தலையிட மாட்டாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி என்பவர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்களாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் இந்த மகர ராசி என்பவர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கரக
கிரகம் இணைந்திருக்கிறார். அவரோட கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். ரண ருண ரோக ஸ்தானத்தில் வந்து குரு, அவரோட கூட குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்காங்க. கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திரன் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப திறமைசாலியாகவும் ரொம்ப நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாகவும் வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க. உங்களுடைய அறிவு திறமை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. இனிமையான பேச்சு இந்த காலகட்டத்தில் இருக்குது. பலரோட உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். அதனால் செல்வ செழிப்பு இந்த காலகட்டத்தில் சேரும். அரசு தொடர்பான பணிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடும் போது நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றி தான். அதே மாதிரி புதிதாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அந்த தொழில் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை சாமர்த்தியசாலியாக இந்த காலகட்டத்தில் வளம் வருவீங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும். தேவையற்ற இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பெண்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகர ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அதீத கவனமாக செயல்படணும். ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்து நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தேடி வரும். கரெக்டாக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும். தொண்டர்களால், உறவுகளால் மேலிடத்துல இருந்து ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக செயல்படணும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மகிழ்ச்சி இருக்கும். வெளி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைங்களுடைய கல்வி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் இவங்களுடைய குழந்தைகளோடைய கல்வியில் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனை, அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே கொஞ்சம் காலதாமதமாக தான் இந்த காலகட்டத்தில் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. டக்குன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது கொஞ்சம் காலதாமதமாகும். சொல்ல காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணவரத்து சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் மெத்தனை போக்கெல்லாம் காட்டாமல் கொஞ்சம் இறங்கி நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு இருக்கணும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியை தரும். மனதில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். தெளிவான முடிவெடுப்பீங்க. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. நீங்களே மற்றவங்க விஷயத்தில் தலையிடலை அப்படின்னா கூட ஒரு சிலரால் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தையும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும், உங்களுடைய தாய் தந்தையாரையும் மகிழ்விங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தோட
ஆசி இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால் எப்பவுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் நீங்கள் இறங்குங்க, உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வழிபட்டுட்டு நல்ல காரியத்தில் இறங்குங்க, இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.